மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பைசா மாஸ்டர் தமிழ்ல உங்களோட போர்ட்ஃபோலியோவை எப்படி ரிஃப்ரெஷ் பண்றீங்க அப்படிங்கிறதுல முக்கியமான ஒரு கேள்வி. ஏன்னா நீங்க நிறைய விஷயங்கள் பார்ப்பீங்க, ஒரு கம்பெனி எப்படி ஃபியூச்சர்ல வளரப்போகுது, அது மாதிரியான நல்ல நல்ல விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டு நியூஸ் பார்த்து எல்லாம் ரைட்டு. அதுதான் குவாலிட்டேட்டிவ் மெத்தட்னு சொல்லுவாங்க. குவாலிட்டேட்டிவ் மெத்தட் நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணுவீங்க, அதுல எந்த டவுட்டும் கிடையாது. இப்போ நான் இந்த குவான்டிடேட்டிவ்ல நீங்க சரியான ஸ்டாக்ஸ் தான் வச்சிருக்கீங்களா அப்படின்னு ஐடென்டிஃபை பண்றதுல சின்ன சின்ன இஃப்ஸ் அண்ட் பட்ஸ்ல இருக்கும். அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி இப்போ உங்க கண்ணு எதிர்க்க உங்களுக்கு என்ன பண்றேன்னா, ஒரு ஸ்டாக்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். ஐடிசி ஐடிசியோட ஷேர் பிரைஸ் இப்போ 276 ரூபாய் விற்குது. உங்களில் 3 விதமான மக்கள் இருக்கீங்க. என்னன்னா, சார் குறைஞ்சிக்கிட்டே வருது, நான் ஆவரேஜ் பண்ணலாமா, இல்லை நான் வெயிட் பண்ணட்டுமா, அல்லது நான் எக்ஸிட் கொடுக்கட்டுமா, இந்த மாதிரி குழப்பமான மனநிலையில பல பேர் இருக்கீங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலையில் நம்ம என்ன பண்ணலாம்? ஆவரேஜ் பண்ணுறது பெட்டரா, எக்ஸிட் கொடுக்குறது பெஸ்ட்டா, ஹோல்ட் பண்ணுறது பெஸ்ட்டாங்கிறது இந்த வீடியோலேயே உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பாருங்க, நீங்களே முடிவு எடுக்கலாம். ஓகே, நாட் ஓன்லி ஐடிசி போன்ற பல விஷயங்கள் உங்களோட போர்ட்ஃபோலியோ நிறைய ஸ்டாக்ஸ் இருக்கும். எல்லாத்தையுமே நீங்கள் அனலைஸ் பண்ணுங்க. நான் ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் இப்போ காட்டுறேன். ஐடிசியோடைய போன 3 வருஷமா உங்களுக்கு நெகட்டிவ் ப்ரைஸ், அதாவது ஷேர் ப்ரைஸில் நெகட்டிவிட்டி இருக்குது. ஓகே, இதை நம்ம பார்க்குறோம். ஹோட்டல் ஷேர்ஸை நான் கணக்கில் எடுக்கல, ஏன்னா அது 20 ரூபா தான் டிஃப்ரென்ஸ். இது 500 ரூபா விற்கும்போது ஹோட்டல் ஷேர் மட்டும் அந்த வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 10 ஷேருக்கு ஒரு ஷேர் தான் கொடுத்தாங்க. அப்படின்னா அதோட வேல்யூ எவ்வளோ? 200 ரூபாய்னா 20 ரூபாய் தான் ஒரு ஷேருக்கு. அதனால அதை ரொம்ப பெருசாக திங்க் பண்ண வேணாம், அதை அப்படியே ஓரமாக வச்சிடலாம். இந்த கம்பெனி 2002 இருந்து ஷேர் பிரைஸ் கிட்டத்தட்ட எவ்வளோ இருந்திருக்குன்னு பார்த்தோம்னா 14 ரூபா 15 ரூபாய் இருந்தது. இன்னைக்கு எவ்வளோ இருக்கு? இன்னும் 300 ரூபாய் வரல. 300 ரூபாய் வந்தா 20 மடங்கு வளர்ச்சின்னு சொல்லலாம். இப்போ 276ங்கிறது 17 மடங்கு வளர்ச்சி. அந்த ஹோட்டல் ஐடிசி ஹோட்டல் இருக்கு இல்லையா, அதையும் நீங்கள் சேர்த்தீங்கன்னா 18 மடங்கு வளர்ச்சி. ஸோ டோட்டலாகவே ஒரு 18 மடங்கு growth இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக் பிரைஸ் போன 22 வருஷத்துல சம்திங். ஷேர் பிரைஸ் எப்படி வளரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபண்டமெண்டல் வளருதா அப்படின்னு பார்க்கணும். ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனி அண்ட் ஃபண்டமெண்டலி க்ரோயிங் கம்பெனி ரெண்டையும் ஒரு கம்பெனிக்குள்ள நீங்க எதிர்பார்க்கணும். ஏன்னா குவாலிட்டேட்டிவ் பார்த்து தான் நீங்க பண்றீங்க. அந்த வகையில ஐடிசிக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஆனா குவான்டிடேட்டிவ்ல அதை நீங்க பாக்குறீங்களாங்கிற இடத்துல இதுதான் இந்த ஷேருடைய ஃபண்டமெண்டல் growth. அப்போ அந்த ஃபண்டமெண்டல் growth-ஐ விட சில நேரங்களில் ஷேர் பிரைஸ் மேலேயும் போகலாம், கீழேயும் போகலாம். ஓகே, அப்போ இந்த மாதிரி மேலே போறது கீழே வரும், கீழே போறது மேலே போகுங்கிறது இயல்பா நடக்கிறதுனாலும் கூட இந்த ஃபண்டமெண்டலுடைய அந்த டிகிரி இருக்குல்ல, என்ன ஆக்சல்ல வளருதுங்கிற டிகிரி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் இல்லையா? அந்த டிகிரி தான் நீங்க கரெக்டா பார்த்து வச்சிருக்கீங்களாங்கிறத பார்க்கணும். எக்ஸாக்டா சொல்லணும்னா 28% ROI இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் இது. 28% ROI இருக்கு, ஆனா ஷேர் பிரைஸ் 28% இயர் ஆன் இயர் வளருதா? அந்த கேள்வி உங்களுக்கு வரணுமா இல்லையா? ரைட். அப்போ ROIங்கிறது ஜஸ்ட் அ ட்ராப் தான். ROIங்கிறது ஒரு பேராமீட்டர் தான் பார்க்கறதுக்கு யூஸ் ஆகும், தவிர ROI மட்டுமே பார்த்து ஒரு கம்பெனியோட ஃபண்டமெண்டல் ஜட்ஜ் பண்றது தவறான செயல். அப்போ எங்கே தான் நம்ம பார்க்கணும்னா, எஸ் உள்ள இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் சொல்கிறேன், நான் ஈஸியாகவே இருக்கும், ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணாமல் சொல்லித்தரேன். இந்த கம்பெனியுடைய டிவிடெண்ட் பார்த்தோம்னா 5.18% டிவிடெண்ட் ஈல்டுன்னு போட்டிருப்பான். ஆனால் ஈல்டை நீங்கள் ஈல்டாக பார்க்காதீங்க. அது ஏன்னா இப்போ இருக்க ஷேர் ப்ரைஸோட கம்பேர் பண்ணுவாங்க. உண்மையிலேயே எவ்வளோ டிவிடெண்ட் கொடுத்தான்னு செக் பண்ணோம்னா 14 ரூபாய் 50 காசு கொடுத்துருப்பாங்க. இப்போ 14 ரூபா 50 காசு டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு ஷேர் ப்ரைஸோட கம்பேர் பண்ணோம்னா அது 5 ரூபாய் கிட்ட வரும். இந்த கம்பெனியோட ஏர்னிங் பர் ஷேர் எவ்வளோ இருக்கு? 16 ரூபாய் இருக்கு. 14 ரூபாய் டிவிடெண்ட். இதையும் புரிஞ்சு. அடுத்தது ஒரு கம்பேரிசனுக்காக ஒரு கம்பெனி நம்ம இப்பெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம், உங்க போர்ட்ஃபோலியோல இருக்கிற ஒரு கம்பெனி. அதே 2002 இந்த கம்பெனியோட ஷேர் பிரைஸ் அகெயின் அது 10 ரூபா 11 ரூபா 15 ரூபா அந்த ரேஞ்ச் தான் இருந்தது. இன்னைக்கு கிட்டத்தட்ட 77 மடங்கு வளர்ந்துருக்கு. யோசிச்சு பாருங்க, ஒரு பேங்கிங் செக்டரால தான் நினைச்ச இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கஸ்டமர்கிட்ட வாங்க முடியாது, தான் நினைச்ச சார்ஜஸை கஸ்டமர்கிட்ட வாங்க முடியாது. எல்லாத்துக்குமே கன்சர்வேட்டிவ். RBI எல்லாத்துக்குமே ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சிருப்பான். அப்படி எல்லா ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கக்கூடிய ஒரு பேங்க் போன 2002 இருந்து இன்னைக்கு வரைக்கும் 77 மடங்கு வளர்ந்துருக்கு. இந்த கம்பெனியோடைய டிவிடெண்ட் ஈல்டுன்னு பார்த்தீங்கன்னா 1.89. பார்த்தீங்களா? நீங்க ஏற்கனவே என்ன சொன்னீங்க, ஐடிசியில் டிவிடெண்ட் அதிகம் சொன்னீங்க, HDFC பாருங்க கம்மியாக கொடுத்துருக்காங்கன்னு நீங்க சொல்லலாம். ஆனால் அதே 12 ரூபாய் கொடுத்த அந்த ஷேரை நான் அன்றைக்கி வாங்கியிருந்த HDFCலன்னா இன்னைக்கு எனக்கு டிவிடெண்ட் மட்டும் எவ்வளோ தெரியுமா? பார்க்கறதுக்கு தான் 1.89% இருக்குமே தவிர அது கிட்டத்தட்ட 22 ரூபாய்க்கு மேலே இருக்கும். 14 ரூபாய் எங்கே இருக்குது, 22 ரூபாய் எங்கே இருக்குன்னு பார்த்தேன். அப்போ ஏன் இவ்வளோ டிஃபரன்ஸ்? அதுவும் 12 ரூபாய்க்கு தான் ஆரம்பிச்சு, இதுவும் 12 ரூபாய் தான் ஆரம்பிச்சுது. இதால் 22 ரூபாய் டிவிடெண்ட் கொடுக்க முடியுது, ஷேர் ப்ரைஸை 77 மடங்கு வளர்த்து எடுத்துகிட்டு வர முடியுது. ஆனால் அந்த கம்பெனியால் 17 மடங்கு தான் 18 மடங்கு தான் வளர்ந்துருக்கு. அப்போ ஏன் டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, எஸ் இங்கே தான் அந்த டிகிரி சொன்னால எந்த ஆக்சஸில் ஒரு கம்பெனியோட ஃபண்டமெண்டல் வளருதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டா இது எல்லாத்துக்குமே பதில் கிடைச்சிடும். இன்னொரு சில கம்பெனி கூட நான் காட்டுறேன் உங்களுக்கு, பார்த்துக்கோங்க. ICICI பேங்க் போன 2002 இந்த கம்பெனியோட ஷேர் பிரைஸ் கிட்டத்தட்ட 20 ரூபாய் 25 ரூபாய் அப்படி வச்சுக்கோம். இன்னைக்கு அது கிட்டத்தட்ட எத்தனை மடங்கு? 55 56 மடங்கு வளர்ந்துருக்கு. அந்த ஐடிசியோட ஏர்னிங் பர் ஷேர் 16 ரூபாய் சொன்னேன். இந்த கம்பெனியோட ஏர்னிங் பர் ஷேர் எவ்வளோ? 80 ரூபாய். அதே 12 ரூபாய் 20 ரூபாய் ஆரம்பிச்சு இன்னைக்கு எங்கே வந்து உட்காந்துருக்காங்க?
ரூ. 80 வந்து உட்காந்துருக்காங்க. இந்த கம்பெனி டிவிடெண்ட் கம்மியாக கொடுக்கக்கூடிய கம்பெனி. ஏன்னா மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்கன்னா ரீஇன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த வகையில் பார்த்தா கூட ரூ. 11 டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க சார். ஒன்றும் பூரான டிவிடெண்ட்லாம் கிடையாது. அந்த மாதிரி தான் டிவிடெண்ட் ROI இந்த இடத்துல போய் ட்ராப்பில் மாட்டிக்காதீங்கிறதுக்காக ஒரு சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் காட்டுறேன். இப்போ நான் சொல்கிறதெல்லாம் தான் சரின்னு நான் சொல்ல வரல. மேபி நான் சில விஷயங்கள் தொடாமல் கூட போயிருக்கலாம். அது நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். வில் ரிவ்யூ இட் அகெயின். ஆனால் பாயிண்ட் என்னன்னா, வெறும் குவாலிட்டேட்டிவ் மட்டும் பார்த்து ஸ்டாக் வாங்கினீங்கன்னா உங்கள் ஸ்டாக்கு போர்ட்ஃபோலியோ எப்படி இருக்குன்னா தொய்வடைஞ்சிருக்கும் அப்படின்னு நான் சொல்ல வந்தேன். எப்பவுமே நான் சொல்லுவேன் இல்லையா, முதியோர் இல்லங்களாக உங்களுடைய எதை வச்சுக்கூடாது, உங்கள் போர்ட்ஃபோலியோ வச்சுக்கக்கூடாது. அப்பப்போ அப்டேட் பண்ணிகிட்டே இருங்க. ட்ரெண்டிங்கில் இருக்கீங்களான்னு செக் பண்ணிகிட்டே வாங்க. அதே மாதிரியான விஷயங்கள் தான் இது. ஏன்னா சார், நீங்கள் ஒரு FMCG கம்பெனி போய் ஒரு பேங்க் ஷேரோட கம்பேர் பண்ணுறீங்க, ஆப்பிளையும் ROG கம்பேர் பண்ணுறீங்க. அங்கேயும் ரூ. 100 தான் இருக்குது, இங்கேயும் ரூ. 100 தான் இருக்குது. முதல்ல அதை புரிஞ்சுக்குங்க. 2 இடத்துல எங்கே இன்வெஸ்ட் பண்ணால் எனக்கு லாபம் வருமோ அதைத்தான் நான் பார்க்கணும் இல்லையா. சரி, ஓகே. வருண் பேவரேஜஸ்னு ஒரு கம்பெனி இருக்கு, FMCGலேயே இருந்தே எடுக்கிறேன். அது நமக்கு 2016 லிஸ்ட் ஆன கம்பெனி. அது எத்தனை மடங்கு வளர்ந்துருக்கு? 17 மடங்கு வளர்ந்துருக்கு. போன 10 வருஷத்துல 17 மடங்கு கொடுத்து. ஓகே, அது புது கம்பெனி தான், இல்லைன்னு நான் சொல்ல. ஃபண்டமெண்டலாக வளர்ந்துருக்கு. அவர் ஷேர் பிரைஸ் தானே சார் வளர்ந்துருக்கு அப்படின்னு நம்ம ஃபண்டமெண்டலில் போய் பார்க்கலாம் வாங்க. இதை பாருங்க, இந்த கம்பெனியோடைய ROI 15%. எவ்வளோ? 15%. இந்த கம்பெனியோடைய ஷேர் பிரைஸ் 17 மடங்கு வளருது, ROI 15%. ஆனால் 28 மடங்கு இருக்கக்கூடிய ITCயால எத்தனை மடங்கு வளர்ந்துருக்கு? அகைன் கொஸ்டின் மார்க் இல்லையா. சேல்ஸ் க்ரோத் பாருங்க, இதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு சேல்ஸுங்கிறது இயர் ஆன் இயர் 15%க்கு மேலே வளருதாங்கிற கன்ஃபர்மேஷன் வேணும். ஏற்கனவே 10 வருஷமா அவன் கைட்லன்னா இன் ஃபியூச்சர்லேயும் அவன் கைட்டு வாங்கிறதுக்கு கேரண்டி கிடையாது. இப்போ ஏற்கனவே நல்லா பண்ணியிருந்தான், ஃபியூச்சர்லேயும் பண்ணுவான்னு நான் சொல்ல வரல. ஆனால் முன்னாடி பண்ண முடியாதவனால எதிர்காலத்தில் மட்டும் இப்படி பண்ணிட முடியுங்கிறப்ப அந்த ப்ராபபிலிட்டி இஸ் வெரி லெஸ்ங்கிறது புரியுதா. ஸோ சேல்ஸை மட்டும் பார்க்கலாமான்னா நோ. அகெயின் ப்ராஃபிட் பேரலாக வளரணும். அப்போ தான் ஒரு கம்பெனிக்குள்ளே நமக்கு கான்ஃபிடன்ஸ் லெவல் பெட்டராக இருக்கும். அப்போ பேரலாக அதுவும் க்ரோ ஆகுதான்னு பார்த்தோம்னா அது 20%க்கு மேலே இருக்குது. இப்போ வருண் பேவரேஜஸ் 10 வருஷத்துக்கு முன்னாடி சேல்ஸ் 2500 கோடி. திடீர்னு வந்து இன்னைக்கு ஒரு 20,000 கோடி ஆயில, 22,000 கோடி ஆயிரல. நான் 2025 வரைக்கும் எடுத்துக்கிறேன் 20,000 கோடி. அப்போ எத்தனை மடங்கு க்ரோத்? 8 மடங்கு வளர்ச்சி. ஷேர் பிரைஸ் எத்தனை மடங்கு வளர்ச்சி? 17 மடங்கு. ஓகே, புதுசாக ஒரு கம்பெனி வரும்போது அது ஷேர் ப்ரைஸாக பார்க்கும்போது வேகமாக வளரும்னு சொல்லலாம். ஆனால் ஃபண்டமெண்டல்ங்கிறது அப்படி கிடையாது இல்லை. கஷ்டப்பட்டு அவங்க வேலை செஞ்சு பிஸ்னஸை டெவலப் பண்ணும்போது தான் அது 8 மடங்கு வளர்ச்சியை பார்க்க முடியும். வெறும் சேல்ஸை மட்டும் பார்க்காதீங்க, கீழே வாங்க. நெட் ப்ராஃபிட், ஏர்னிங் பர் ஷேர் பாருங்கள். ஏர்னிங் பர் ஷேர் தான் உங்களுக்கானது. அந்த வகையில் ஏர்னிங் பர் ஷேர் நெட் ப்ராஃபிட்டில் கவனிச்சோம்னா கிட்டத்தட்ட ஒரு -10 கோடியிலேருந்து இப்போ கிட்டத்தட்ட 3000 கோடி ரூபாய் வரைக்கும் வளர்ந்துருக்காங்க. ஏர்னிங் பர் ஷேர் பார்த்தோம்னா அதுவுமே இப்போது ₹9.49 அந்த ரேஞ்சுக்கு இருக்குது. ICICI பேங்க் இன்னொன்று காட்டினேன் இல்லையா. ICICI பேங்க் வந்து ஒரு 53 மடங்கு வளர்ச்சி, 55 மடங்கு வளர்ச்சி, 60 மடங்கு வளர்ச்சிலாம் சொல்கிற ஷேர் ப்ரைஸில் ஃபண்டமெண்டல் வளர்ந்துருக்குதா அப்படின்னு பார்க்குறப்போ போன 5 வருஷம் நான் எப்பவுமே சொல்கிறது தான், ஒவ்வொரு கம்பெனியும் பேசிக்காக 15%ங்கிறது பாஸ் மார்க். இயர் ஆன் இயர் அந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல் க்ரோத் எவ்வளோ இருக்குன்னு சேல்ஸ் அண்ட் ப்ராஃபிட்டில் 15%க்கு மேலே இருக்கணும், கீழே இருக்கக்கூடாது. அப்போது அதுக்கு மேலே நிறைய கம்பெனிங்க இருக்குது. வெரி ரேர்லி நம்மளோட போர்ட்ஃபோலியோ 1-2 கம்பெனிங்க 15க்கு கீழே இருக்கும். பட் சிங்கிள் டிஜிட்டில் இருக்கிறதெல்லாம் எப்படி எடுத்துக்க முடியுங்கிறதால நான் உங்களுக்கு புரிய வைக்க வந்தேன். ICICI பேங்கோட சேல்ஸ் கவனிச்சோம்னா 54,000 கோடி இருக்குது 2015. 2025 எவ்வளோ இருக்குன்னா கிட்டத்தட்ட 1,86,000 கோடி. கிட்டத்தட்ட 4 மடங்கு வளரவே இல்லை. 5 இயர்ஸில் 2 டைம்ஸ் ஆகணும், 10 இயரில் 4 டைம்ஸ் ஆகணும். அதாவது 1 2 ஆகணும், 2 4 ஆகணும். இந்த கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ தான் 15% க்ரோத் இருக்குன்னு அர்த்தம். அந்த வகையில் பார்த்தா சேல்ஸ் இங்கே 15% வரல. கிட்டத்தட்ட அரௌண்ட் 15 வச்சுக்கலாம். நெட் ப்ராஃபிட் கவனிங்க, எவ்வளோ இருக்குது? 12,000 கோடி இருக்குது. 12,000 கோடியிலேருந்து 4 மடங்குனா 48,000 கோடி வரணும். வேற 57,000 கோடி வந்து அப்போது 4 மடங்கை விட அதிகமாக இவங்களால வளர முடியுதுங்கிறது புரியுது. ஏர்னிங் பர் ஷேர் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஏர்னிங்ஸ் பர் ஷேரில் தான் அந்த வளர்ச்சி உண்மையிலேயே நீங்கள் பார்க்க முடியும். உங்களுக்கு என்ன வளர்ச்சி இருந்திருக்குன்னு அந்த இடத்துல பார்த்தா கூட ₹19.20 இன்னைக்கு ₹75 4 டைம்ஸ். அப்போ 4 டைம்ஸ் க்ரோத்துங்கிறது பாசிபிள். ஆனால் இதுதான் இருக்கிறதுலே மோசமான க்ரோத். நான் சொல்கிறேன், என்னை பொறுத்த வரைக்கும் என் போர்ட்ஃபோலியோவில் இந்த கம்பெனியோடைய க்ரோத் தான் ரொம்ப மோசமான க்ரோத். அதுதான் நான் உங்களுக்கு புரியும். அப்போ அடுத்தடுத்து இருக்கக்கூடிய கம்பெனிலாம் அதை விட பெட்டராக இருக்கணுமானா எஸ், அப்படி தான் இருக்கணும். ட்ரெண்ட் அவுட் ஆகுறாங்கன்னு பார்க்கணும்னு சொல்ல வந்த குவான்டிடேட்டிவ்ல, நான் குவாலிட்டேட்டிவ்ல பேசல. இப்போ இவ்வளோ பேசிட்டீங்க, எனக்கு வந்து நீங்கள் ITC காட்டுங்க. அது வந்து சேல்ஸ் எத்தனை மடங்கு வளர்ச்சி வச்சிருக்கு? 4 மடங்கா, 5 மடங்கா, 10 மடங்கா போன 10 வருஷத்துல அப்படின்னு பார்க்கணும்னா வெரி சிம்பிள். ஸ்க்ரீனரில் போய் ITCன்னு போட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஷீட் போங்க. பாருங்க, 2015 38,000 கோடி சேல்ஸ். அப்படின்னா இப்போ எவ்வளோ இருக்கணும்? 1,55,000 கோடிக்கு மேலே இருக்கணும். 4 மடங்கு க்ரோத் தான். வேற அவங்க எவ்வளோ இருக்காங்க? 78,000 கோடி. பாதி கூட இல்லை, அரௌண்ட் பாதி. அப்படி வச்சுப்போம். இப்போ கொஞ்சம் பிரச்சனை சார், அதனால உங்களுக்கு கம்மியாக இருக்கும். மற்றபடி நீங்கள் கணக்கு போட்டு பாருங்க, அதெல்லாம் வந்துடும். அப்படின்னா கன்சிஸ்டண்ட்டாக வளர்றாங்க சார். 38,000 கோடி, 39,000 கோடி, 42,000 கோடி, 43,000 கோடின்னு கன்சிஸ்டண்ட்டாக வளர்ந்து இப்போ 78,000 கோடிக்கு வந்திருக்காங்க. அப்போது இவங்களோட சேல்ஸை இவங்களால என்ன பண்ண முடியல? 4 டைம்ஸ் ஆக்க முடியல. அப்போ எந்த ரேஞ்சில் போயிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்களா? ஓகே, அப்படியே கீழே வாங்க. ஏர்னிங் பர் ஷேர் பாருங்க. ஏர்னிங் பர் ஷேர்லையாவது 4 டைம்ஸ் ஆயிருக்கான்னு பாருங்க. ₹8 ஏர்னிங் பர் ஷேர் 2015. இப்போ ₹16. எவ்வளோ டிஃபரன்ஸு? 2 டைம்ஸ் தான் இருக்குது.
இது அடிக்குவேட்டான சேல்ஸா, அடிக்குவேட்டான இன்கமா? ஏன்னா இப்போ நாங்கள் யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு ஒரு கம்பெனியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, 5% கொடுத்தா கூட நல்ல growth தானே அப்படின்னு எடுத்துக்க முடியுமா? நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டிருக்கலாம், அங்கே உங்களுக்கு 6% கிடச்சிருக்கும். இல்லைன்னா பாண்டில் போட்டிருக்கலாம், 11%, 10% வரைக்கும் கிடச்சிருக்கும். அதெல்லாம் பத்தாதுங்கிறதுனால தானே அந்த 300 ரூபாவை கொண்டு வந்து நம்ம இந்த ஐடிசியில் டெபாசிட் பண்ணியிருப்போம், இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம். அப்படின்னா 11%க்கு மேலே உங்களுக்கு இன்கம் இல்லாத ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது எந்த வகையில் நியாயம்? அதையும் நீங்கள் பார்க்கணும். இல்லை சார், எதிர்காலத்தில் சூப்பராக வரும், ஏதோ போன 10 வருஷம் தப்பு பண்ணிட்டாங்க, எனக்கு எதிர்காலத்தில் நம்பிக்கை இருக்குன்னா அப்போ நீங்கள் இந்த ஸ்டாக்கை வச்சுக்கலாம். எந்த ஒரு கம்பெனியாக இருந்தாலும் சரி, எதிர்காலத்தில் இப்போ நான் தப்பு பண்ணிட்டாங்கிறத எதிர்காலத்தில் தப்பு பண்ணுவாங்கன்றது நான் சொல்ல வரல. ஒருவேளை அந்த கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு இந்த கம்பெனி கொடுக்கும்னா வச்சுக்கோங்கன்னு தான் சொல்கிறேன். கான்ஃபிடன்ஸ் இல்லைன்னா என்ன பண்ணணும், அந்த முடிவை நீங்கள் எடுக்கணும் இல்லையா? கரெக்ட் தான் நான் சொல்கிறது. ஐசிஐசி பேங்க் இருக்கிறதுலே ஒஸ்ட் கம்பெனி, ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. அந்த கம்பெனியோட சேல்ஸ் இயர் ஆன் இயர் 15%, 17% இந்த ரேஞ்சுக்கு வளருது. பார்த்தா தெரியுதா? அதே மாதிரி ப்ராஃபிட் அதே மாதிரி 24%, 17% அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குது. அப்போது கிட்டத்தட்ட 15க்கு மேலே இருக்கிறாங்கிறது புரியுதா? ஓகே, இதுதான் உங்களுடைய பெஞ்ச் மார்க்னு வச்சா, அடுத்தது நான் வைக்கிறது வருண் பெவரேஜஸ். ஐசிஐசி விட பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க, நல்லா கவனிங்க இல்லையா? சேல்ஸில் சொல்கிறேன், சேல்ஸ்லையும் உங்களுடைய ப்ராஃபிட்லையும் பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் காட்டுறாங்க. ஐடிசி கம்பேர் பண்ணுங்கள், எதோட கம்பேர் பண்ண முடியும்? ஃபெயில் மார்க் இது வரைக்கும். எதிர்காலத்தில் பாஸ் ஆவாங்களான்னு பாருங்கள். சிங்கிள் டிஜிட். நான் கேட்குற 10 வருஷமாக இந்த கம்பெனியை யாராவது கையை பிடிச்சி வச்சுருந்தாங்களா? நீங்கள்லாம் வளரவே கூடாது, நீங்கள் வாழ்க்கையில் வளரவே கூடாது, சிங்கிள் டிஜிட்டில் தான் நீங்கள் சேல்ஸ் இருக்கணும், சிங்கிள் டிஜிட்டில் தான் நீங்கள் நெட் ப்ராஃபிட் இருக்கணும் அப்படின்னு யாராவது சொன்னாங்களா? அவங்க பண்ணியிருந்தா எவ்வளோ பண்ணியிருக்கலாம். இத்தனைக்கும் இதுக்கு முன்னாடி டொபாக்கோ இருந்தது, ஐடிசி இருந்தது. இப்போ டொபாக்கோ குறைஞ்சிருக்கு, ஐடிசி எக்ஸிட் ஆகிடுச்சு. இனிமேலும் மார்ஜின் எந்த அளவுக்கு இருக்குங்கிறதுல கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரியான ஸ்டாக்கை உங்கள் போர்ட்ஃபோலியோ வச்சுக்கோங்க. இதுதான் சொன்னேன். அந்த ஆக்சஸ் எவ்வளோ டிகிரியில் இது வளருதுன்னு பார்த்தா சிங்கிள் டிஜிட்டில் வளர்ந்துட்டுருக்கு. மினிமம் 15 டிகிரிக்கு மேலே இருக்கணும். அந்த டிகிரிங்கிறதே பாஸ் மார்க் தான் நான் சொல்கிறேன். 15 டிகிரிங்கிறதே பாஸ் மார்க் தான். அதை விட அதிகமாக இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்கள் போர்ட்ஃபோலியோ வச்சுருந்தீங்கன்னா உங்கள் போர்ட்ஃபோலியோ முதியோர் இல்லங்களாக இல்லாமல் ஒரு பூத்து குலுங்கும் கார்டன் போல் இருக்கும்னு நான் சொல்ல வரேன். எனிவே, கம்யூனிட்டியில் நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. இந்த வாரத்தோட கம்யூனிட்டியோட ஃபீஸு நான் சொல்லியிருக்கேன், 1000 பேர் ஜாயின் பண்ணி முடிச்சதுமே அதில் ஃபீஸ் ஏறும்னு சொல்லியிருந்தேன். இப்போ வந்து கிட்டத்தட்ட 990 வந்தாச்சு. இன்னொரு 10 பேருக்கு தான் வெயிட்டிங். இந்த 10 பேர் ஜாயின் பண்ணி முடிச்சதுமே அது ஆட்டோமேட்டிக்காக 6999 மாறிடும். ஓகேங்களா? இது வரைக்கும் நீங்கள் ஜாயின் பண்ணலன்னா இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் எப்பவுமே சொல்லுவேன், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு காசு பணம் கொடுத்து உதவி செய்யறத விட என்ன பண்ணலாம், இந்த மாதிரி நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஐடியாஸ் கொடுக்கலாம், அவங்க வாழ்க்கையில் சூப்பராக வருவாங்க அப்படின்னு இல்லையா? எனிவே, அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.